வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி குயிக்காக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கன் எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்குவோம். பாருங்கள், அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம பவுடராக நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2, பிரியாணி இலை 1. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கணும். வதக்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இது கூட நம்ம ஒரு 8 வத்தல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப நம்ம இதில் வத்தல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்குவோம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்குவோம். இப்போது சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது செய்கிறதுக்கு நம்ம 1 kg சிக்கன் எடுத்துருக்குறோம். நல்லா வாஷ் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனோடு சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வதக்கி விடுவோம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் அதை நம்ம நல்லா வதக்கலாம். வதக்குனதும் இது கூட நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா கிண்டி விடுவோம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த 1 kgக்கு தேவையான மசாலா தான் அரைச்சி வச்சுருக்குறோம். அதனால் அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலா நல்லா சிக்கனோட சேர்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா வேக விடலாம். 5 மினிட்ஸ் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மிளகு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துட்டு மல்லி இலை போட்டு நல்லா கிண்டி விட்டு நம்ம இறக்கிடலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.